பைக்கிட்ட கதை முடிஞ்சு. இவர் வந்து அடிபட்டு விழுகிற நேரம் ஒரு பெரிய ஒரு பஸ்ஸோ இல்லாட்டி ஒரு டிப்பரோ வந்திருந்தா இந்த கவலியை வந்து பொறுக்கி எடுத்த மாதிரி தான் நாள்கிட்ட உடல் பாகங்களையும் வந்து பொறுக்கி ஒரு 2 மணி இருக்கும். முருகண்டிக்கும் கிளிநொச்சிக்கும் ஒரு இடையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டில் கொஞ்சம் பொடிகள் நிற்கிறாங்க. குறுக்க ஒரு குதிரை ஒன்று விழுந்துடாது. போனால் ஒரு பொடியவர் தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற ஆளுக்கு எல்லாம் ரத்தங்கள் எல்லாம் ஓடுது. இவங்க சொன்ன படியில் அண்ணன் ஆக்சிடென்ட் இல்லை பட்டு போனீங்களான்ட்டு ஆரை பாண்டிச்சார் அந்த ஆட்டை வைக்கண்டு வைக்கிறா அடிபட்டாரு. என்ன நான் ஆக்சிடென்டோ என்ன தொழில் உங்க பேரப்பா அதுல குதிரை அடிச்சு குதிக்கின்ற அப்போது ஆடி இல்லையே. அப்ப நாங்க கேட்டேன் அண்ணன் இவர் தனியா வந்தவரா என்ன வேண்ட அதுதானே பாருங்கடா வரவே இல்லைன்றது. அவர் ஆரோட வந்தவர் ஒருத்தோடையும் வரையில. அவர் எங்க இருக்கிறார் என்ன செய்யறார் இனி குடும்பத்துக்கு அந்த தகவல் போயிருக்குமோ இல்லையோ ஒரு ஒலிம்பிச்சு கத்தி கொண்டு ஒரு புள்ள வந்து பைக் வருதுன்றது பைக்கில் அங்கால அடுக்குது. இந்த பொடியை என்னத்தையோ புறக்கிறதுக்காக டக்குண்டு ஓடி வரோம். அப்படியே அடிச்சு மிதிச்சு அப்படியே பள்ளத்தாடி விழுந்துருக்குது. ஆனால் வெளிப்படம் ஒன்றும் தெரியல. அது விழும்பறை வந்து ஆனால் ஏழாது. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் செல்லகிளி. நான் கவிதாஸ். நல்ல ஒரு அருமையான மாலை பொழுதில் உங்களை எல்லாரையும் சந்திப்பதை எட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஓ அது மாத்திரமே உண்மையாக இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நானுமே இருக்கும் சொல்லி இல்லை கனாலமாக சொல்லல. எங்கட வீடியோவில் சொல்லாலும் உள்நாட்டு முழுப்பேற்ற வீடியோலையும் அப்போ அவை சொல்லியிருப்பா. இல்லை இல்லை போயில எனக்கு தெரியாதானே போயில்லை. சரி, அப்போ அந்த வகையில் நாங்கள் இன்றைய தினம் வந்து காலையில் அதிகாலை ஒரு 3 மணி இருக்கும் வந்து நாங்கள் வீடு வந்து சேர்ந்துட்டு நான் வந்து அப்பாவுக்கு சொன்னேன் என்னென்றால் அப்பா விடிய வந்து மாவுளுக்கு சீமெந்து இல்லையண்டோ அல்லாட்டி அங்கே கட்டு கம்பி இல்லையண்டோ அல்லாட்டி கரண்டியை காணலையண்டோ தயவு செய்து நடுப்போனா வேலை அற திருப்பி விட்டாலும் பரவாயில்லை ஏன்னு சொன்னால் அவ்வளவு வந்து நித்திர தூக்கம் ஏலாது. ஏன்னிட்டு அங்கே ரிங்கோவில் வச்சு போலீஸ் மறைச்சி கேட்டவன் வந்து என்ன குடிச்சிருக்கோன்னு கேட்டான் வந்து ரிங்கோவில் வச்சு நான் ஓடிக்கொண்டு வரைக்குள்ள. அப்போ நான் சொன்னேன் இல்லைன்னு சொல்லி. அப்போ கொஞ்சம் வச்சு காய்ச்சி காரெல்லாம் செக் பண்ணி போட்டு விட்டுட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் நித்திர தூக்கம் அப்போ உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியுமாண்டு. அதே மாதிரி திருப்பி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குறப்பத்தான அந்த என்ன சொல்கிற அந்த முச்சந்தியில் வச்சு திருப்பியும் வந்து போலீஸ் மறைச்சி போட்டு வந்து சொன்னால் என்னை இறங்கி வர சொல்லி. அப்போ நான் இறங்கிப்போ அவனும் வந்து கேட்டான் குடிச்சிருக்கோன்னு கேட்டான் வந்து. அப்போ நான் சொன்னேன் இல்லையே அப்படி கேட்குறீங்கன்னு சொல்ல ஆக்களை பார்க்க குடித்த மேத்தாங்க கிடக்குன்னு சொல்லி சொன்னான். அப்போ நான் சொன்னேன் நாங்கள் இன்றைக்கு நேத்தா இல்லை இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் காலமாகவே இப்படியே வந்து இரவு பகலாக வந்து ஓடித்தான் திரியிறோம் வந்து. அதால் நித்திர தூக்கம் சரியாக ஒரு 2 மணி 3 மணி தான் படுக்கிறது இப்படி எழும்புறது மேலியா அதால் வந்துட்டு ஒரு டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ போலீஸ்காரன் சொன்னான் இப்படியே ஓடி திரிஞ்சிங்கன்னு சொன்னால் வாழ்க்கை என்ன ஆகிறது வீடு வழியேருந்து வீட்டு வேலையில் பாருங்க அப்படி இல்லாட்டி சரி ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி. ஏன்னா அவங்கள பார்க்கவே பாருங்க என்ன மாதிரி இருக்குது பெண்ணாண்டு போய் சேர போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன் போய் சேர்ந்தபடியாக தானே ஏதோ ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு. அப்போ மற்றவர் வந்து சொன்னார் ஏகும் கொண்டு யோகா அந்த பலூன் விடுறேன்னு சொல்லி ஒருக்கா செக் பண்ணுவோம்ண்டு. அப்போ நான் சொன்னேன் பிரச்சனை இல்லை செக் பண்ணுங்க கொண்டு போய். ஆனால் என்ன சொல்கிறது வீணா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். நான் வந்து சொல்கிறேன் சீரியஸ்லி அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல சரி என்னோட மற்றவன் வந்து கதைச்சி போட்டு நான் சிங்களத்தால் கதைச்சதானே. அப்போ வந்து அவன் விட்டுட்டான். ஏன்னா அதை சொல்ல வந்தான்னு சொன்னால் அவ்வளோ தூரம் உண்மையிலேயே ஒரு டயர்ட்னஸ் இப்போ கூட இன்னும் அதை எடுபடையில் இன்றைக்குமே நான் நேற்று கிளம்பிட்டேன் வந்து. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து மறுபடியுமாக வீட்டை வந்தது சந்தோஷம். ஸோ வீட்டு வேலைகள் நான் இல்லாட்டும் அப்பா
ஓ ஏதோ ஒரு வகையில் வந்து ஆக்களை பிடிச்சி அப்போ வந்து நான் இன்றைக்கி காலையில் ஒரு 9:30 இருக்கும் எழும்புக்குள்ளே ஏர்லியாகவே எனக்கு அந்த கிரைண்டர்கள் வட்டி சத்தம் கேட்குது. அப்போ நான் நினச்சேன் மாவுள் வைக்கிறவங்களோ ஒரு வேளை பக்கத்தானே வந்து வைக்கிறாங்களோ என்னமோ அப்படின்ட்டு யோசிச்சு கொண்டு இருந்து போட்டு நான் 10 மணி 10:30 அப்படி இருக்கும் வெளியில் வரேன் மேசன் வேலை செய்கிறவங்க நிற்கிறாங்க. இது என்ன புது நண்டாப்பா இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நிற்கிறாங்க அப்படின்ட்டு அப்பா கேட்டால் அது உண்மையாக அது இந்த பகுதி என்னன்னு சொன்னால் ஒரு தடவை அவங்க ஞாயிறில் வரவே மாட்டாங்க. அப்போ நான் நேற்று வேலை முடியல நான் சொன்ன மறுமொழி என்னென்றால் இந்த வேலையோருக்க எனக்காக தம்பி பெருசாக சொன்னேன், எனக்காக நீங்கள் ஒரு நாள் ஞாயிறில் வேலையை போகிற இல்லை, இன்றைக்கு இந்த வேலையை வந்தோட செய்து முடிக்க வேணும். அப்போ நாளைக்கு வர மாட்டாங்க? இல்லை வருவாங்க, நாளைக்கு வருவாங்க. இல்லை நான் இன்றைக்கும் அவங்க ஞாயிறில் உண்மையாக ஒரு நாளும் பாடுற இல்லை. இப்போ நான் சொன்னதுக்கு நாங்கள் உண்மையாக அந்த கதையை கேட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதை தம்பியும் எதிர்பார்த்துருக்க மாட்டேன். நானும் எதிர்பார்க்கல. அப்போ வந்து ஏர்லியாக வந்து செஞ்சுட்டு 2 மணிக்கு போயிட்டாங்க, 6 மணிக்கு வந்து 2 மணிக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த வகையில் உண்மையிலேயே நாங்கள் எல்லாருமே ஒரு கொஞ்சம் மெயினான வேலைகள் வந்து ஓடி இருக்குது. அந்த வகையில் அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். முக்கியமான பெரிய பெரிய வேலைகள் நான் இந்த நேரத்திலே வந்து சீமெண்ட் இல்லையண்டா கூடி உடனே கண்டான 10 பேர் சீமெந்தில் உடனே வந்து படுத்து பாருங்க வேலைக்கு எல்லாம் செய்வோம் உண்டு வெளியே ஆக்களை ஊக்கப்படுத்தி கொண்டு உற்சாகம்தான். உற்சாகம் இல்லையா இன்றைக்கு வேலைக்கு வர மாட்டேன். அப்போ கட்டாயம் அப்படி ஒரு ஆள் நின்றால் நல்லது. அப்போ அந்த வகையில் வீட்டு வேலைகளும் ஒரு என்ன சொல்கிறோம் முக்கியமான வேலை திட்டங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்குது. அந்த வகையில் அப்பாவுக்கும் பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கதைக்க வந்த முக்கியமான நோக்கம் முதலாவது வந்துண்டு அவர் அந்த லண்டன் அண்ணா நேற்று வந்து பார்த்துருப்பீங்க வீடியோ வந்து. அப்போ எனக்கு எல்லோரும் எழுதியிருந்தாங்க கொமெண்ட்ஸில் ஒரு பக்கம், மற்றவங்க வந்து ஃபோனில் எழுதியிருந்தாங்க, என்ன தம்பி ஒரு சீரியஸான சண்டே நினச்சி நாங்கள் மினக்கட்டு பார்த்தா சரியான காமெடியாக போச்சுன்னு சொல்லி நல்ல சிரிப்புன்னு சொல்லி வந்துட்டு சொல்லியிருந்தேன். நல்ல ஜோக்காக இருந்துச்சு உங்களோட கன்வர்சேஷன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் பிறகு வந்து எடுத்து வந்து எங்களுக்கு சொன்னார் வந்து தண்ட குரல் எங்கேயாவது வருமென்னு சொன்னால் நடக்கிறது வேறு அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சாருன்னா ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்று எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். ரைட் எப்படின்னு சொன்னால் ஒரு பொம்பளை ஒரு ஆள் கதைக்கிறா. இதை வந்து என்ன சொல்கிறது வந்து உங்களுக்கு ஆளை தெரியாதானே, அதால் வந்து நான் சொல்லுறேன் எப்படின்னு சொன்னால் அவர் வந்து எவ்வளோ அந்த ஒரு நிதானம் தவறி இருந்துருக்கிறார் அப்படின்றத காட்டுறக்காண்டி சொல்கிறேன். அப்போ ஒரு லேடி ஒரு ஆள் வந்து அவருக்கு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த மெசேஜை அவனுக்கு போட்டுட்டு பாருங்கோ, 2 சரி விழுந்தால் அது மெசேஜ் போட்டுது, 2 சரியும் நீளமாச்சண்டா அவன் பார்த்துட்டான். அப்போ கிருஷ்ணா பார்த்துட்டான்டா பார்த்த கையோட நீங்கள் அழிச்சு விடுங்கோ என்றதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் அந்த மெசேஜை திருப்பி எனக்கு அனுப்பி வச்சுக்கிறப்ப என்ன நீங்கள் நிதானமாக வடிவ அவனுக்கு அனுப்புங்கோண்டு ஓட்டு திருப்பி சொன்னால் என்னன்னு சொன்னால், அப்போ எங்கே நிற்கிறீர்கள் வேலைக்கு போயிடு ஒன்றைக்கண்டு. அப்போ இவர் அந்த மெசேஜை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி போட்டு சொல்கிறார், பார்த்தீங்கள் தானே லோயர்கிட்ட வாய்ஸ் மெசேஜை லோயர் போட்டிருக்கா எல்லாம் விளக்கமாக இந்த வீடியோ எது முறாங்கினா சந்திப்பேன் அங்கே கோர்ட்ஸ்லேருந்து. அப்போ நான் வந்து சொன்னேன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு வந்து அப்புறம் ஒரு கொஞ்சம் தலைவர் என்ன யோசிச்சுருக்காருன்னு சொன்னால் என்ன சொல்கிற வந்து ஒரு ஆதாரம் ஒன்று வேணும் தானே, எப்படி சொல்கிறது வந்து என்ன சொல்கிறது அந்த நாங்கள் அதாவது வந்து இப்போ என்னோடய வான் கதைச்சேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆதாரம் ஒன்று வேணும் தானே. அப்போ அந்த ஆதாரத்தை மேக் பண்ணுறக்காண்டி வந்துட்டு திருப்பி வந்து கால் பண்ணினேன். எனக்கு கால் பண்ணி, ஓமையா வணக்கம், நான் இன்ன பேர் தர வழியில் நான் லண்டனில் இருந்து கதைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து நீட்டாக கதைச்சார். அப்போ நான் சொன்னேன், ஓமன் நான் சொல்லுங்க என்ன விஷயம்ண்ட. அப்போ நான் இப்போ ஒரு கொஞ்சம் முன்னே உங்களோட கதைச்சேன் ஞாபகம் இருக்கொண்டு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், இல்லையே நான் இப்போ தானே ஃபோன் ஒன் பண்ணான்ட்டு ஆளுக்கு மண்டை வரைச்சிட்டு. அப்போ சொன்னார், இல்லையா நீங்கள் இப்போ இந்த கொஞ்சம் முன்னம் அந்த ஃபோனில் நாங்கள் எல்லாம் அந்த ஒரு தகராறு பட்டம் வந்து கொஞ்சம் எல்லாம் பிரச்சனை பட்டு எல்லாம் நீங்கள் கூட சொன்னீங்களே எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்ல. என்ன ரெக்கார்டு எனக்கு விளங்க இல்லைன்னு சொல்ல. நீங்கள் அந்த யூடியூப்பில் எல்லாம் வந்து வீடியோ போட போடணுன்னு சொன்னீங்களோண்ட. யூடியூப்பில் என்ன வீடியோ என்ற தம்பி நான் வந்து சீரியஸாக கதைக்கிறேன். ஏன் நீங்கள் அந்த வீடியோ வந்து நான் கதைச்சதை போட போடணுன்னு சொன்னீங்க, நீங்கள் யூடியூப் சேர் நீங்கள் மறந்துட்டீங்கோண்ட. யூடியூப் சேர் என்னப்பா நான் வந்து ஹயர் ஓடுறேன், நான் இங்கே வேறு நான் இந்த சாமம் வந்துட்டு ஹயர் ஓடி கொண்டிக்கிறேன். நான் நினைக்கிறேன் நீங்கள் மாறி ஏதோ எடுத்துட்டியல் ஃபோனில் கொண்டு ஆளுக்கு டக்காண்டு கோவம் வந்தால் பழையபடி கற்று தொடங்கிட்டார் சூசனத்தா வந்து எனக்கு ரெக்கார்டும் போனால் ஒன்றும் போனால் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு என்ன சொல்கிறேன் நல்ல ஒரு பணியாக போச்சு நேற்றைய தினம். ஸோ அந்த மாதிரிக்கு ஒரு பம்பலாக வந்து கதைச்சி கொண்டு நாங்கள் வந்து ஒரு 2 மணி இருக்கும் சரியா, ஒரு 2:45 அப்படியே முருகண்டியில் வந்து நாங்கள்
என்ன சொல்கிறது, அது வளமையாக போயக்கையும் சரி விரைக்கையும் சரி ஒரு நெஸ்கஃபே ஒன்றை குடிச்சிட்டு அப்போ அதுக்கு பிறகு தான் இந்த எஸ்கேவி வீடியோ நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். அப்போ கவிதாசிட்ட வந்து நான் ஓட கொடுத்துட்டு நான் வந்து இருந்து எடிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். முருகண்டிக்கும் கிளிநொச்சிக்கும் ஒரு இடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரோட்டில் கொஞ்சம் பொடிகள் நிற்கிறாங்க, வந்துட்டு குறுக்க ஒரு குதிரை ஒன்று விழுந்துடாக்கு சரிதானே. அப்போ நான் சொன்னேன் அக்கனி கேட்டால் இன்னும் நினைக்கிறதோ போகிறதோ உண்டு. அப்போ நான் சொன்னேன் இல்லைடா சைட் பண்ண பார்ப்போம் வந்துட்டு போனால் ஒரு பொடியை ஒருத்தன் இருக்கிறான், இப்படி இருக்கிறான், ஹெல்மெட்டோட ஆள் இருக்குதா இருக்கிறான். ஆளை சுற்றி ஒரு 6-7 பொடிகள் நிற்கிறாங்க. நின்றா கொஞ்சம் தான் ஆம்புலன்ஸ் வந்துடுது. ஆம்புலன்ஸ் வந்துட்டுது. ஆக்சிடென்ட். அதாவது இவர் வந்து பைக்கில் வந்தப்போ ஒரு குதிரை ஒன்று அடித்து விழுத்திட்டார். பைக்கில் வந்து குதிரை ஒன்று அடிச்சு விழுத்தார். அது குதிரை இல்லை, கழுதையும் இல்லை, அந்த கோவர் கழுதைன்னு தெரியுமே, அதாவது குதிரையும் கழுதையும் சேர்ந்தேனமண்டு. அப்போ கோவர் கழுதை ஒன்று அடித்து விழுத்தி போட்டு ஆள் வந்து இருக்கிறார். ஆளுக்கு எல்லாம் ரத்தங்கள் எல்லாம் ஓடுது. அப்போ ஆம்புலன்ஸுக்கு அடிச்சு படியில் அதில் வந்த படியில் சொல்லிட்டாங்க ஆள் உடனே நெஞ்சால கொண்டு வந்து போட்டு. அப்போ குதிரைக்கும் அடிச்சு ஆளுக்கும் காயம். குதிரைக்கும் அடிச்சா குதிரைக்கு அடித்து பைக்கின்ற முன்பக்கம் அப்படியே சிதஞ்சு வச்சப்பா. அடித்து பைக்கின்ற முன்பக்கம் அப்படியே சிதஞ்சு வச்சப்பா. ஓ சிதஞ்சு போச்சு. அப்போ ஆம்புலன்ஸ் வந்துடுது. அப்போ ஆம்புலன்ஸ் வர அந்த அடிவட்டர் இருக்கார்ல அவர் கேட்குறார் வேணும் ஆம்புலன்ஸ் வருது 2 ஆளுக்கு தெரியும். ஓ அப்போ ஏன் ஆம்புலன்ஸ் வருதுண்டா இவங்க சொன்ன படியில் அண்ணன் ஆக்சிடென்டில் பட்டு போனீங்களாண்டு ஆரப்பா அண்டிச்சான். இது கடுமையோ ஆரப்பாண்ட என்னென்ன பகடி அவர் நீங்கள் ஆக்சிடென்ட் என்ன நான் ஆக்சிடென்டோ என்ன தொழில்ண்ட உங்கள் பேரப்பா அதில் குதிரை அடிச்சு குதிக்கண்ட அப்போது ஆடி இல்லையே. சீரியஸான விஷயமா அப்போ அந்த ஆள் அப்போது ஆடு இல்லையே கூதாரி நான் பெரிய ஒரு ஆடுன்றேன்னு அந்த ஆள். அப்போ அண்ணன் இங்கே விளையாடாமல் ஆம்புலன்ஸில் போங்கோ ரத்தம் இல்லை அப்படின்னு அட தம்பி ஆம்புலன்ஸில் போனோம் இல்லை பெரிய கேஸ் ஆகிடா போடும் அண்ணன் அதுக்கு என்ன செய்யற போய்த்தானே ஏதாவது ஒரு அறிவித்தல் வரும் மேலே தனிங்க. ஓ அப்போ ஆளை பிடிச்சி ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டாச்சு. ஏற்றி விட்டா அப்போ நாங்கள் கேட்டேன் அட என்னடா அப்போ பைக்கின முன்பக்கம் அப்படியே சேதமா போச்சு இந்த ஆள் வேறு. அப்போ நாங்கள் கேட்டேன் அண்ணன் இவர் தனியாக வந்தவரா இல்லை என்ன வேண்டாம் அதுதானே அப்புறம் வேற கூட யாரும் வந்தாங்க என்னோட தேடுறாங்க. அப்புறம் வேற எங்கேயும் விழுந்துதான் ஒரு ஆளுண்டு போட்டு தேடினா ஒரு தயம் இல்லை தனியாக தான் வந்திருக்கார். எங்கே இருந்து ஷாடையாக ஏதோ அடிச்சு போட்டு ஆள் வந்து குதிரை வந்து கோவர் கழுதை நல்லபடியாக கோவர் கழுதை உண்டப்பா இல்லை வீடியோ கிடாக்கு அவன் நட் பண்ணுவான் பாருங்கோ. இது கழுத குதிரையாமாடா இது அந்த கோபுரா குதிரை ஏதோ சம்திங் உண்டா கடவுள் அது நாளைக்கு எழுப்பி நடக்க காலில் தான் விடணும். ஆனால் என்ன காலால் அடிக்கும் காயமடா கழுதை காயம் அந்த அங்கலக்கால் காயம் கழுதை அங்கலக்காலாம் அடி விட்டு கோபுர கழுதை அந்த கழுதைக்கு வந்து என்ன சொல்ற உட்காயம் அப்படின்னு சொன்னா அடி பள்ளத்தடி விழுந்துருக்குது. ஆனால் வெளிப்படம்னு தெரியல வாயடியிலடா அந்த வாயடியில கொஞ்சம் இதால பிளட் வந்து அதே மாதிரி அந்த காலில் சின்ன ஒரு கீறுமை உண்டு அதாலையும் கொஞ்சம் சத்தம் வந்து அவ்வளோதான் அழுகோளமே நடக்கல. அப்போ அந்த அடி வந்த ஆளுக்கு இந்த பொருட்டு அடி சில தலையிலையும் விழுந்துருக்கலாம். அந்த அடி வாயில் விழுந்தபடியா அந்த மூளைப்பக்கம் அடி விழுந்துருக்கலாம். அப்போ கழுதை வந்து படுத்து கிடக்குது. அப்போ படுத்து கிடந்தா ரத்தங்கள் சும்மா பிறண்டுக்கும் அதனால இப்படி எலும்புறேன் எலும்பெல்லாம் கிடக்கு. ஆனால் நல்ல வடிவான ஒவ்வொரு கழுதைப்பா. அப்போ நாங்கள் அது ரோட்டுன்னு சரியாக ஒரு சைட் பக்கத்தில் நடுவுன்னு சொல்லலாம் நடுவுக்கும் அந்த பெரிய கழுதை கிடக்குது. அப்போ நாங்கள் சொன்னோம் என்னண்டு அப்படியே இந்த கழுதையை விட்டுட்டு போனான் இதோ நேரத்தில் அவனு அந்த பெரிய பெரிய பலூன் பஸ்காரெல்லாம் இப்படி வருவாங்க. அப்போ அடிச்சுட்டு போனான்டா அநியாயமா செத்துருமே அப்படின்னு சொல்லி போட்டு என்ன எல்லாருக்கும் கை வைக்க பயம்.
காலால் அடிச்சு போடுமாட்டேன் நினைக்க டிரைவர் நீக்கி போடக்கா நாங்க வர முதல் ஓ அப்ப கழுதைட்டு இருக்கிற ஒரு குணமா அடிக்கு வேணாம் வாஞ்சு வாஞ்சு உதைக்குமா அப்போ இவனு கை வைக்க பயமாக கிடக்கு அப்போ என்ன செய்கிற நீ பாவமே ரெண்டு போட்டு எல்லாம் சேர்ந்தான் கவிதாசு காலில் பிடிக்க அவன் இங்கே எல்லாம் பிடிக்க கழுதையை கொண்டு போய் ஒரு மாதிரி சைடில் விட்டாச்சு சைட் பண்ணி கிடத்தியாச்சு சைட் பண்ணி கிடத்தி போட்டு இருந்தாலும் மனசு கேட்கல அப்போ ஒரு பொடியன் என்ன செஞ்சாண்டா சும்மா என்ன கிட்ட போய் சும்மா கதை வைக்கிறேன் கிட்ட போ ஒருக்கா ஒலிம்பிச்சு கத்தி கொண்டு அக்னி நான் வேணா என்ன ஓட்டம் அந்த அந்த கழுதைன்ற அந்த சவுண்டு வந்தப்பா அந்த ஒரு சிங்கம் கரைச்சிச்ச மாதிரி ஒரு சவுண்ட் உண்டு என்ன ஓ அதான் இந்த ஒரு கிட்ட போய் அப்போ நீ என்ன செய்யற நீ நீ உண்மையிலேயே இதை நாங்கள் சொல்ல வந்த காரணம் ஆக்சிடென்ட்கள் என்ன மாதிரியெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க அதே நேரம் ஒரு குடி அந்த குடியே கெடுக்குது பாருங்க இப்போ என்ன பைக்கிட்ட கதை முடிஞ்சு இது கூட சொந்தக்காரங்களே வரலையாண்ணா பைக் எடுத்து ஓரம் போட்டுடலாம் அப்படி யார பைக்கா நான் பைக்ல வரவே இல்லைன்றது பைக் எடுத்து விடுவேன் நான் ஓடிட்டே வரலான்ட்டு அவனை போன யாரும் அடிச்சு பார்த்து என்ன சொந்தக்காரங்க இருந்தா பாருங்கடா என்ன பாக்குறீங்க ரெண்டு பேரும் வந்து ஆகல் ஆகல் ஒன்றும் இல்லை இந்த அசுப்பனே இல்லை எப்படியே விட்டாரு அடிச்சு போடுவாங்க இது வரும் சும்மா கூப்பிட்டா வரும் இது வழியா சும்மா இது கழுதாடா இப்ப பிரச்சனை கழுதையா கூறியாண்டு கோவர கழுதை என்ன இந்த பெரிய பஸ்கார தருவான் கொஞ்சம் தாழ பந்தா ஏற்றிட்டு முதுரை கால விட்டா காயமாயிரும் அது சும்மா பழத்தை கிடந்த தெரியல பார்த்தா கொஞ்சம் மேலாங்க வானவளார இது எடுத்து போடலாம் வைக்கிங்கால அப்புறம் அடிச்சு போட வாரம் நிமிச்சு போடுவாங்க அப்படியே காட்டுறாங்க அதுதான் நடந்து வச்சு தூக்குடா புரியல பைக்கில் தான் முடிஞ்சு பைக் இல்லை ஆளும் இல்லை தட்டி பார்த்தா போனே வாயிலே காயமோ நல்ல செருப்பு தான் போட்டு வந்திருக்கேன் தென்னை மரம் செருப்பு நீங்க அது வீட்டு வைஃபான
இது ஆட ஒன்று கேட்டது அடி நல்லா விழுந்துட்டாரு எலும்பாட்டி யாரும் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி இங்கே போன தானே மின் பக்கம் வந்து போட்டோ விட்டு வழியாக வைக்கணும். அதான் தூக்கிதான் போடும். பின்பால் பிடிக்க கிடைக்கிறேன் கூட பிடிக்க வாழை வச்சு பின்கால் பிடிக்கத்தான் கிடைக்கிறேன். இங்கே தான் பார்த்துதானே கவனமாக இருக்குங்க. கூட பிறந்தது மடிக்க வாழை வந்து பிடிக்கிறதுக்கு கிடையாது. பிடிப்பீங்க நானே பிடிக்கிறேன் பிள்ளைங்களை ரைட் அவ்வளோ காணும். அது எழுமிடும் கொஞ்சம் முடியுது. இந்த வாய்க்கு ஆறா எடுத்து போகுது கடவுளே பாவம். அந்த ஆளு பெழும்பா என்ன ஊசி கூட படுத்துரும் இல்லைன்னா நாளைக்கு பைக்ல வரலன்னு ஓ சரி இல்லை ஆம்புலன்ஸ் கோல் அடிக்க ஏன் ஆம்புலன்ஸ் அடிக்கிறீங்க? நான் கேட்டுச்சா ஆளுக்கு வந்து அந்த நிதானம் இல்லை. நீங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னா நானும் ஆக்சிடென்ட் பண்ண கேட்டுச்சா அடி விழுந்துருக்கா அடிச்சு கொண்டு ஆள் பெருசா இதுக்கு அடி இல்லை இழுத்து அடிதான் இழுத்து போயிருக்கு. உங்களோட கதை கேட்டு தண்ணி கொஞ்சம் வேணும் அது வேற நடந்து நல்ல அடியில் இது பேக்கி ஒன்று கவரங்கள் இல்லை இருக்கு அதை நானும் ஒரேடியாக தான் சுற்றுவேன். போட்டு தான் ஏறி வாரேன் யாரும் வளர்க்காங்க வா குதிரை மாதிரிங்களா கழுத மாதிரிங்களா? ரெண்டு சேர்ந்ததா? குதிரை மாதிரியும் கழுத மாதிரிங்களா? அது எலும்பரை வந்து ஆனால் ஏழாது கொஞ்சம் கீழே படுத்தா தான் நோ மாறத்தான் வந்து இல்லாட்டி போச்சா நாளை வந்து இறச்சியா ஆள் பிடி அழிக்கின்றே மாடு போட்டுக்காம பங்கு நான் வரப்போ நாளைக்கு ஆள் முடிஞ்சாரு. நாங்களும் அப்படிதான் இழுத்து கொண்டு பயந்துட்டீங்க கண்டனே. ஓ நான் பயந்துட்டேன்னா அது அப்படியே விளம்பிடும். குடியே கெடுக்குது பாருங்க. இப்போ என்னென்றால் அவர் ஆரோட வந்தவர் ஒரு தொடையும் வரையில்லை. அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார், இனி குடும்பத்துக்கு அந்த தகவல் போயிருக்குமோ இல்லையோ, இவருக்கு ஒரு குடும்பத்தின் டீட்டெயில் சொல்லிடுமா. பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்து அந்த அளம்பி கேட்கும் இவராக இருக்கும் ஒய்ஃபா. அப்போ வடிவேல் சொல்லும் டே கோபாலு நான் தான் பாஸ் நேசமணி இவன் என்னோட வேலை செய்கிற கிருஷ்ணமூர்த்தி என்ன மாதிரி தான் அந்த அளம்பி கேட்குது. அப்போ அடிபட்டது ஆடி இல்லையோ எப்படி இருக்கு பிறகு அடிபட்டதும் அந்த ஆம்புலன்ஸ் அண்ணாக்கள் வந்து ஏற்றும் போது ஆனால் அந்த கேட்குற எல்லாமே வந்து வேற வேறையா சொல்லு தான் வந்து அடிபடலை அது குதிரை இல்லை ஆடு அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் ஆம்புலன்ஸில் வேற கூட மட்டும் அண்ணன் ஆம்புலன்ஸ் வந்து நோண்டி ஆயிரும் அது அந்த ஆனால் தான் அந்த சில பேர் சொல்லுவாங்க அந்த மதி நிலவில் இருந்தாலும் மந்தி கொப்பளக்க பாயா அந்த மாதிரி அந்த அந்த விஷயத்தில் மட்டும் அவள் கவனமாக இருக்க. நான் நினைக்கிறேன் அவள் வந்து இதுக்கு முன்னவும் இந்த அடிபட்டு விழுந்து குடிச்சு போட்டு போயிருப்பேன் நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் ஸ்டேஷன். அந்த பயம் ஒன்று கிடக்குது.
அப்போ வந்து அந்த பயத்தோடு அவர் சொல்கிறார் போலீஸுக்கு என்ன இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நோண்டியார் ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன நடக்கும் போலீஸ்காரன் வருவான் போலீஸ் வந்து நீ கேஸ் எழுதுனா அது வந்து பெரிய இஷ்யூ எல்லாம் ஆகும் வந்து அப்போ என்ன செய்கிற நீ உண்மையிலே அதை அந்த சுச்சுவேஷனை யோசிச்சு ஒரு பக்கம் கோபம் இன்னொரு பக்கம் பாவம் ஏனென்றால் என்ன செய்கிற நீ இந்த பைக்கை அதுதான் அப்போ அந்த பைக்கை அதில் விட இப்போ பார்த்தீங்கன்னா கல்லர் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதில் விட்ட சைக்கிளை காணிது அக்னிக்கு கூட நல்லா தெரியும் மாட்டேன் ஏன்னா இந்த முன்னுக்கு கடைக்கு வர அம்மாக்கள்கிட்ட ஏன்னா அப்போ புது சைக்கிள் வேறு அடிச்சுட்டு போடான்னு சொல்லி அப்படி இருக்கக்குள்ள என்னன்னு இருந்தாலும் பைக்குக்கு மூஞ்சே இருக்கோ வால் இருக்கோ அவன் வந்து கல்லன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான் அந்த இடத்துல 3 மணிக்கு சரியாக அந்த என்ன சொல்ல இரணமடி சந்திக்கிட்ட வந்து ஆக்களே இல்லை அப்போ அந்த பைக்கை அதில் விட்டுட்டு போனாலுமே யாரும் கொண்டு போனான்னா என்ன ஆகுறது அப்போ நாங்கள்லாம் காய்ச்சிட்டு சொன்னால் முன்னுக்கு ஒரு மிளக்கால மாதிரி அதில் கேமரா இருக்குது அப்போ அந்த கேமராவுக்கு முன்னால் கொண்டு விட்டுட்டு போனாலாச்சு ஒரு யாரும் எடுத்தாச்சு அதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் கேமராவுக்கு தெரியுமே விட்டு போட்டு நாங்கள் சொன்னோம் அதில் நிற்கிற ஒரு அண்ணாட்ட அவரை திறப்பை கொண்டு வர சொல்லி அவர் அந்த ஏரியான்னு சொன்னால் அப்புறம் ஏதோ அவங்க திறப்பை கொண்டு போனவங்க போல் இருக்குது வந்து ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு சீரியஸான ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் அதில் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பம்பலாம் இருந்துச்சு அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே அந்த இடத்துல அவர் வந்து அந்த கழுதை கடிச்சு அவர் விழுந்த நேரம் ஒரு பெரிய வாகனம் வரையில் நாங்கள் அதில் நின்று காய்ச்சி கொண்டிருக்கிறோம் அப்படி ஆக்களையே உலுப்பி போட்டு போகுது இவர் வந்து அடிபட்டு விழுகிற நேரம் ஒரு பெரிய ஒரு பஸ்ஸோ இல்லாட்டி ஒரு டிப்பரோ வந்திருந்தா அந்த இடத்துல அந்த பைக்கின் அந்த கவலையை வந்து பொறுக்கி எடுத்த மாதிரி தான் நாள்கிட்ட உடல் பாகங்களையும் வந்து பொறுக்கி எடுக்க வேண்டி வந்திருக்கும் அப்போ வந்து உண்மையிலேயே டிரைவிங் செய்யும்போது சரியான கவனமாக இருக்கணும் வந்து அதை நீ சொல்கிறியோட அப்படின்னு வேறு நீங்கள் கேட்பீங்க என்ன காரணம் நாங்களுமே ஃபோனுகள் பாவிச்சு கொண்டு அப்படி இப்படிலாம் போகிறோம் நாங்கள் இருந்தாலும் என்ன சொல்கிறது வந்து அந்த ஆக்சிடெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இனி எங்களில் நம்பிக்கை இருந்தாலும் எங்களை வந்து தாக்குறதுக்கு கூட வந்து அது பல விதமாக வரலாம் இப்போ உதாரணமாக சொல்லணும்னா அன்றைக்கு அந்த முரசு மோட்டையில் நடந்த ஆக்சிடெண்ட் ஏன்னா அது எப்படி ஒரு ஆக்சிடென்ட் என்னப்பா பார்த்தீங்களா என்ன ஆட்டோவும் பைக்குமே பஸ்ஸோட கார் அடிக்க அப்போ நான் மாறி பஸ்ஸில் அது காரணம் முன்பக்கத்துக்கு போய் நினைக்கிறேன் கார்காரன் தான் இடிச்சுக்காம போட கொஞ்சம் பேர் வைக்கு இடிச்சு அப்படியே தூக்கி எறிஞ்சு விட்டா இந்த காரை சின்ன முன்னமாக கிடக்கும் கால் இல்லை பாட்சா பஸ்ஸில் அந்த முன் அது ஒரு கொஞ்சம் உள்ளே போயிருக்கோம் அதுவும் கார் பெரிய கார் இருக்கு இந்த கொரில்லா எக்ஸியோ மாதிரியா எக்ஸியோ கொரில்லாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் மெட்டல் பொடி வந்து அப்போ அந்த கார் வந்து அவ்வளவு பார்ட்ஸாக போகிற அளவுக்கு அந்த அடி விழுந்திருக்குன்னு சொன்னாங்க 150 வந்து இப்போ எங்கள்ட வெகனர்ன்னு சொன்னால் அந்த இடத்த கூப்பன்மா இல்லாட்டி உளுத்தம்மா மாதிரி களி கிண்டிருக்கலாம் அடி விழுந்திருந்தா ஏன்னா அப்போ வந்து அவ்வளோ தூரம் வேகமாக போய் நினைக்கிறேன் ஒன் ஸ்பாட்டே 3 பேர் சரியா இருக்கும் 4 பேர் வந்து சரி வாகனம் வந்து கண்டம் அப்போ எப்படி சொல்கிறது அந்த வீட்டுக்காரர்கிட்ட அந்த செத்துட்டாங்க 4 பேர் அப்படின்னு ஒரு நியூஸ் மாதிரிக்கு நாங்கள் யோசிக்கிறோம் அந்த 4 பேர்கிட்ட ஒரு மனநிலைமையும் பாருங்க உதாரணமாக இப்போ நான் கவிதா சக்கினி 3 பேர் வந்து காரில் திரியிறோம் 3 பேரும் 3 குடும்பம் ஏன்னா சாதாரணமாக வந்து இப்போ சரி இப்போ எங்களை நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் நான் இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு 3 பேர் செத்துட்டுன்னு சொன்னால் அந்த 3 பேருக்கும் ஒரு 3 குடும்பங்கள் இருக்கும் 4 அது என்ன போனீங்கன்னா இப்போ ஒருவர் போய் ஒரு ஆளாக செய்து போட்டு போவிடுது பிரச்சனை இல்லை அந்த ஆள் போவிடுது அந்த குடும்பங்களோட நிலைமை அதை எண்ணி பார்த்தால் தவிர்க்கலாமோ யாரும் என்ன செய்யலாமோ இப்படி அதான் அதே நேரம் பாருங்க அந்த கடன் வாங்குவாங்க தெரியுமா சில பேர் வந்து கடன் வாங்குவாங்க இனியில கடன் வாங்குவாங்க குடிக்க கடன் வேண்டுவாங்க மற்ற கண்டவாட்டுக்கெல்லாம் கடன் வாங்கி போட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் கடன்காரர் எல்லாம் வந்து மொய்க்க ஆக்கினது ஆங்கிலாம் என்ன செய்வான்னு சொன்னால் அவன் தூக்கு போட்டு செத்துருவான் ஏண்டா வீட்டுக்காரராலையும் கட்ட வசதி இல்லை அப்போ இந்த ஒரு நிலைமையில் உண்மையிலேயே வந்து அந்த சில பேர் வந்து என்ன சொல்கிற ஒரு மோசமானவன் அப்படி ஒரு இதை செய்வான் சிலது நல்ல மனுஷர் கூட வந்து என்ன சொல்கிறான் அந்த பென் சொற்களை கேட்க முடியாமல் தூக்கு போட்டு செத்துருவாங்க காரணம் என்னென்னா எப்படி இந்த கடனை நாங்கள் அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் சாகிறது வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே முடிவாயிராது அப்படின்றத வந்து விளங்கி கொள்ளணும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு 5 லட்சம் கடனால அப்பா வந்து தூக்கு போட்டாண்டு இப்போ வந்து எங்களோட குடும்பம் வந்து ஒரு நேர சாப்பாட்டுக்கே சரியான கஷ்டப்படுது அப்போ யாராலையுமே கட்ட முடியாமல் அப்பா வந்துட்டு தூக்கு போட்டுட்டான்னு சொன்னால்
அப்போ தூக்கு போட்டால் இன்னும் கடன் கூடுமோ குறையுமோ? தூக்கு போய் இப்போ நான் நினைக்கிறேன் முட்டாள்தனம் என்னண்டு இந்த 5 லட்சத்துக்காக நான் தூக்கு போட்டு செத்து போனால் அந்த கடன் முடிஞ்சு போக மாட்டேன் நினைக்க மாட்டேன் நான் செய்யறேன். அந்த கடனோட சேர்ந்து இந்த செத்த வீட்டுக்காரன் செத்த விட்டு செலவு ஒரு முட்டாள்தனம் தான் அது உண்மை. அப்போ எவ்வளவு தூரம் அது எவ்வளவு தூரம் வேதனை. இனி வந்து ஆள் செத்தாண்டு அழுகிறதோ, இனி கடனை நினைச்சு அழுகிறதோ, இல்லாட்டி செத்த வீட்டுக்கு ஒரு பொட்டி எடுக்க காசு இல்லைன்னு நினைச்சு அழுகிறதோ. யோசிச்சு பாரு. அப்போ வந்து அப்போ அப்படி வந்து எந்த ஒரு கட்டத்திலேயும் வந்து ஒரு ஒரு பிழையான முடிவுகளை வந்து எடுத்துடக்கூடாது. அதே நேரம் வாகனம் ஓடுற நீங்கள் வந்துட்டு சரியான மாதிரிக்கு வந்துட்டு கவனமாக ஓடுங்க. அதை நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே ஆக்சிடென்ட். நாங்கள் கூட ரோட்டில் வரக்குள்ளே போகக்குள்ள எங்கே பார்த்தாலுமே ஆக்சிடென்ட். அதுலேயும் பிரதான பாகமாக அமைது வந்து குடிச்சிட்டு ஓடுறாக்களால். அதுதான் ஒரு நாள் இப்போ வந்து நான் ஒரு சரியான டிரைவிங் எனக்கு பிரச்சனை நான் போவேன்னு சொல்லி கொண்டு போகிறதும் சரியான பிள்ளை என்னன்னு சொன்னேன் எனக்கு ஏறாது. ஏன்னா அப்படி நான் ஒதுங்கி போனாலும் இடிக்கிறதுக்கு இருக்கு வாகனம். அதுதான் இப்போ வந்து நமக்கு நீச்சல் தெரியுமென்றோட்டு நாங்கள் கடலுக்குள்ளே போகிறோம். திடீரென்று ஒரு பெரிய ஒரு அலை வந்துட்டேன்னா நாங்கள் அன்றைக்கு பொங்கல் நடந்தது 4 பிள்ளைகள் குளிக்க போயிருக்குது. குளிக்க போனது 2 பிள்ளைகளும் சரி குளிக்க போனேன். எல்லாம் குளிச்சுட்டு திருப்பி குளிக்க மகன் வெளியே போயிருங்கள் கிடக்கிறே போகிறோம் இல்லையே. முந்தைய காலம் அப்படித்தான். நாங்களே எனக்கு பழக்கவில்லை. மாநாக்கள் போகிறது வந்து இப்படி குளங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலைடா. அப்போ உண்மையிலே வந்து ஒரு குடும்பத்தை அம்மா அப்பாவை நேசிக்கிற வந்து எந்த ஒரு பிள்ளையுமே வந்து அப்படியான வேலைகளில் வந்து ஈடுபடாது. அட்லீஸ்ட் வந்து அம்மா அப்பா வந்து பெற்று வளர்த்ததுக்கு வந்து எத்தனையோ பேர் வந்து நினைக்கிறது என்ன வாழ்க்கைடா. அப்போ ஒரு வேலை இல்லை, ஒரு வெட்டி இல்லை, ஒரு ஒன்றையுமே இல்லையே, நம்ம வாழ்ந்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறது. ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களை விட மோசமாக எவ்வளோ பேர் இருக்காண்டு. அந்த உதாரணமாக அந்த எங்கள்கிட்ட அந்த உதவி இருக்க வர அந்த தம்பியை பாரு, அந்த கிட்னி ஃபெயிலியரான தம்பி. அவனோட வாழ்க்கையை 23 வயசுலேயே வந்து 13 வருஷமாக வந்து டயாலிசிஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து எவ்வளோ ஒரு வேதனையான வாழ்க்கைன்னு. அப்போ வந்து இருக்கிறத கொண்டு நமக்கு இது காணும் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்கிறது தான் வந்து எப்போவுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இப்போ உதாரணமாக இப்போ இன்றைக்கு அந்த நடந்த ஆக்சிடென்ட் இப்போ அவற்றை மனம் இல்லாமல் இப்படிய வருதலையே அது ஒரு ஆட்ட பைக்கோ அப்படி கரைச்சி கொண்டு போனால் இப்போ நான் இங்கே வார்டில் படுத்திருக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து லிமிட் போட்டு அடிபட்டு இந்த சொன்ன கதையெல்லாம் காட்சி அப்புறம் ஒரு கதை கேட்டவர் இது என்ன பைக்கில் இப்போ அடிபட்டு காட்டிச்சார் படி என்ன சொன்னானே சிடி டிலக்ஷன் சொல்லி அது எந்த பைக்கில் சிடி டிலக்ஷன் பைக் இல்லையா. அப்போ அவனை படின சொல்கிறானே ஒரு வேலை இவர் வந்து ரிங் பண்ணி திருந்து போட்டு வேற யாரும் படியன்ற பைக் எடுத்து தான் ஒரு படத்தை பைத்து வாரன்னு வந்தாரு தெரியும். அது வந்து ஆடுற பைக்கோ தெரியாது. அதான் அப்படி பிரச்சனைகள் இருக்கு. இப்போ அதான் அது ஆட்ட பைக்கோ தெரியாது. இனி அந்த பைக்குன்னு இருக்கிற ஒரு காசு இனி வந்து உனக்கு நடந்திருந்தா என்ன கட்டமிடாப்பா அது ஆரண்டே நான் தெரியாது. அப்போ அவதானமாக இருந்து கொள்ளுங்கோ. இதை வந்து உண்மையிலேயே நாங்கள் அந்த வரக்குள்ளே அதில் அந்த ஒரு கொஞ்சம் இந்த வீடியோ கிளிப்ஸ் அதிலையும் எடுத்துக்கொண்டு வந்ததால் அந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு நகைச்சுவையாகவும் அதே நேரம் வந்து நாங்கள் என்ன சொல்கிறது விழித்து பார்க்க வேண்டிய விஷயமாகவும் இருந்ததால் நாங்கள் அது சம்மந்தமாக கதைச்சிருக்கோம். இன்றைக்கு நாங்கள் உடம்பு வெளியில் போகவும் இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் உண்மையிலே ஒரு டயர்ட்னஸ், அப்புறம் வந்து எங்கே போகிறது என்ன செய்கிறன்ற மாதிரி ஒரு பேசிக் ஐடியாவுமே வந்து இல்லை. ஸோ வந்து படுத்திருந்து அந்த வீடியோ எடிட்டிங் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதுகளை வந்துட்டு தம்பி அகலம் செய்ய நானும் வேறு அலுவல் பார்த்துக்கொண்டு அப்படியே வந்துட்டு இருந்துட்டேன். அப்பா வந்துட்டு ஆஃபீஸுக்கு போட்டேனேப்பா எங்கே சாரி ஆஃபீஸ் நான் வந்து இப்போ இந்த டக்குண்டு விழிக்கிறேன் இல்லை பேர் காலமே அகளுக்கு 6 மணிக்கு வந்த வேறு ஒரு விளைஞ்சாதி கொடுத்துட்டு தான் சேர்ச்சி போட்டேன். பிறகு வந்த வேறு டக்குண்டு 10:30க்கு உடனே வந்து டீ உண்டு 10:30க்கு. பிறகு ரெண்டாம் சாப்பாடு இல்லாத ஒரே நேரமாக போகிறோம்டா போல பேருந்து 1 மணிக்கு டீ ரோடெல்லாம் மாற்றி கொடுத்து கவனிக்கிற வந்து 2 விதம் இருக்குது தம்பி. ஒன்று வந்து எங்களோட வீட்டு வேலைன்றபடியா, மற்றது அப்பாவும் வந்து அந்த ஒரு வேலையில் இருந்து வந்தபடியா. எங்களோட வீட்டு வேலை என்ற ஒரு பக்கம் இருக்கு. உண்மையாக நான் அந்த வேலைக்கு போனாங்க. அப்போ எங்களுக்கு அவதானோட கேளாட்டிலும் எனக்கு தெரியும் அது எந்த டைமுக்கு அதை செய்ய போகணும். நாங்கள் கூட மேலே போனோம் 16 வயசில் வந்து நாங்கள் ஒரு 10 மணி ஆகுதுண்ட எங்களுக்குள்ள ஒரு 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 நிக் நேம் ஒன்று வச்சுக்கோம், ஷோர்ட் நேம் ஒன்று எங்க கனகண்ணையை கனகண்ணை என்றால் வந்து அந்த பார பிளேண்டியோ டியோ. அப்போ வந்து கனகண்ணையை காணையில் என்றால் வேலை செய்கிற படியை சொல்லுவாங்க
தம்பி அன்னைய கேள்ட்டு என்ன கணவன் வேறு இல்லையோண்டு அப்படின்ட்டு அப்போ நான் என்ன நீ கேட்குறோம் சரியில்லைன்னு ஐயா என்ன மாதிரி வருமோண்டா ஓமம் எல்லாம் ரெடியாதுன்ட்டு போட்டு ஒரு பழம் கேட்டில் ஒரு 3 சில்லரில் சாமான் வரும் மற்ற அப்படியே இருக்க இப்போ எங்களோட இருந்தால் சில வேலை செய்யல கனகண்ணி என்றால் அதை பிளேஞ்சி என்று சொல்கிறது மற்ற சில பேர் கேட்குறேன் ரெண்டு வேட்டியோட வேறு பேர் அதான் நான் சொல்ல வந்தேன் அப்போ கனனை வந்துட்டாருன்னா பொடியிலாம் சந்தோஷமா இருக்கும் அப்போ கேட்பாங்க மேலே இருந்தோண்டு என்ன மாதிரி கனனை வேட்டியோ சரமம் உண்டு வேட்டினா என்ன தெரியல டீயோ அதான் வேட்டியண்டா டீ சரமண்டா பிளேன் டீ அப்போ நான் சொல்கிறேன் வேலை இல்லைண்ட கால் வேட்டி கட்டையிலேண்ட அத்தே கடிக்க கிடக்கும் அதுவும் சும்மா அந்த பருப்போட வை பாப்பம் பூசி போட்டு வாரம் என்று சொல்லுவாங்கள ஒரு மாதிரி அப்போ அந்த வேலை செய்கிற பொடிகளுக்கு அந்த டைமுக்கு அது வந்து இல்லை இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் இந்த இடத்துக்கு போனாலும் நாங்களும் கவனிக்கிறது முக்கியமாக அந்த அந்த இது வந்து அந்த பிளேண்டி வந்து குடிக்கிறதால ஒரு உஷார் வரும் அது ஒரு பக்கம் இருக்க அந்த ஒரு தொடர்ந்து வேலை செஞ்சோன்றிருக்க ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுக்கணும் அப்படின்ற ஒரு இது உண்டு அப்போ அந்த பிரேக் எடுக்கிறதுக்கான ஒரு காரணமாக இந்த பிளேண்டி டைம் வந்து இருக்குது அதுதான் வந்து உண்மை அதே நேரம் மதியத்துக்கு ஒரு சாப்பாடு அப்புறம் வந்து பின்னேரம் ஒரு பிளேண்டி பிளேண்டி குடிச்சா டக்குன்னு நேரம் போகிறது தெரியா டக்குன்னு போயிடும் எடுத்து மம்பட்டியை சவளை கலைக்கொண்டு நாங்கள் உழக்கிட்டுறோம் மேத்திரியாட்ட காசையும் பண்ணிக்கணும் அந்த மாதிரிக்கு உண்மையிலே வந்து அது நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதுவும் நம்ம இவ்வளோ ஒரு பெரிய வீட்டை கட்டுற வேண்டியக்குள்ளே அவங்களோட மனம் நோகாதபடிக்கும் அதாவது இந்த ஆண்டவரே சொல்லிக்கிறேன் வேலையாள்கிட்ட நெத்தி வேறு வந்து காய முதல் அவனுக்கு சம்பளம் கொடுக்கணுமெண்டேண்ணே கண்டிப்பாக அப்போ அந்த மாதிரிக்கு வந்து நாங்கள் வடிவாக கவனிக்காட்டி அவங்களோட மனம் நோகமாக இருந்தால் நாளைக்கு எங்களோட இந்த வீடுமே வந்து அது சரியான முறையில் அமையாது ஸோ அதால் அப்போ அப்படி வந்துட்டு கவனிச்சிருக்கிறேன் ஸோ நம்ம வந்து முடிச்சுக்கொள்வோம் ஒரு சில எங்களுக்கு தெரிஞ்ச பயனான ஒரு சில விஷயங்களை கதைச்சிருந்தோம் அண்டு ஃபனியாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் வந்து எங்களோட வீடு சம்மந்தமான அப்டேட்டுகளை நாங்கள் வந்து வியூவில் வந்து போடுவோம் அதே நேரம் ப்ளாக்கில் வந்து அந்த ஹெல்ப்பிங் சம்மந்தமான விஷயங்கள் நாங்கள் வந்து பார்த்து செய்வோம் பிரச்சனை இல்லை இப்போ செய்வோம் சரி ஓகே அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோமேண்ணே அப்போ இன்னும் ஒரு வீடியோவில் வந்துட்டு சந்திப்போம் தயவு செய்து மிக அவதானமாக இருங்கோ வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் விடுற மிஸ்டேக்குகள் பெரிய பெரிய விளைவுகளை வந்து கொண்டு வரும் உதாரணமாக இப்போ இந்த ரோட்டுக்கரையில் இருக்கிற அந்த குடும்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சின்ன வந்துட்டு விளையாட விட்டுட்டு கவனிக்காமல் இருந்துங்க அது வந்து ஒரு பந்தை வச்சு விளையாடி கொண்டிக்கும் பந்து டக்குன்னு ரோட்டு போட்டுனா என்ன செய்யும் பொடிக்கு தேவை பந்து சடாரண்டோடும் பந்து எடுக்க பந்துனா சரி இப்போ சண்டைக்கு இவன் யாரு பாட்டு ஆடி விட்டு தான் போகும் அதே மாதிரி நேற்று ஒரு வீடியோன்னு பார்த்தேனாண்டாப்பா ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன ஒழுங்குன்றாப்பா ஒரு பிள்ளை ஒன்று சைக்கிளில் நிற்கிது அதே மாதிரி ஒரு படியை மதில் ஓரமாக நின்று விளையாடுத்து நிற்கான் அதாவது வீட்டுக்குள்ளே இருந்து அவங்களோட அம்மாக்கள் வந்து வட்டமாக இருந்து காய்ச்சிட்டு இருக்காங்க அது வந்து இந்த கமரா சவுண்டில் வந்து விளங்குது அப்போ அந்த பிள்ளைகள் வந்து ரோட்டில் நிற்கிதுல அந்த சிந்தனையில் எதுவுமே இல்லை பெற்றோருக்கு அப்போ அந்த படியாக ஒரு நிமிஷம் வீடியோனையும் படியாக பார்த்துட்டு இருக்கு என்ன நடக்க போகணும்னு சொல்லி அப்போ அந்த ஒரு பிள்ளை வந்து பைக் வருதுன்ட்டு சைக்கிள் அங்கால் எடுக்குது இந்த படியை என்னத்தையோ புறக்கிறதுக்காக டக்குன்னு ஓடி வரோம் அப்படியே அடித்து மிதித்து அப்படியே இதஞ்சு போட்டு போகுது அப்போ அந்த சின்ன படியாக அப்படியே கிடக்கான் அது அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியா அது சரிதான் ஜோதிச்சு பாருங்க பெற்றாரா இருந்தா கூட ஒரு பிள்ளைகள் வந்து ஒரு ரோட்டுக்கரையா இருக்கும் சரியான ஒரு அவதானமா இருக்கணும் சின்ன ஒழுங்குன்றது அவர் வந்து வேகமா போறதும் பிள்ளை அதே டைம் பெற்றோர் வந்து பிள்ளைகளை வந்து கண்டமாய் விட்டு திரும்ப அதே மாதிரி அவர் லெவலில் அது அப்படி வந்து நிறைய பிரச்சனை நடக்குது இப்போ பெற்றோர்கள் வந்து கட்டாயம் பிள்ளைகள ஒரு அக்கறை இருக்கணும் சின்ன பிள்ளைகள் தெரியும் அதான் இப்போ அது வந்து ஒரு வயசு வேற மட்டும் வந்து சரியான கவனமாக இருக்கும் ஒரு 18 வயசு வேற மட்டும் பெத்தாக்களுக்கு பிள்ளைகள் எப்பயுமே பிள்ளை வந்து ஆனால் ஒரு 18 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளை ஒரு பெற்றாட்ட கண்ட்ரோல் உதாரணமாக எங்களோட அப்பா எல்லாம் வந்து மழை பெய்யக்க மின்னல் அடித்தா கண் திறக்க விட மாட்டாங்களே ஏன்னா வந்து மின்னல் அடித்தா கண் பார்வை போயிருமெண்டா அப்படி ஒரு உண்மைந்தானது அப்போ அப்படி வந்து என்ன சொல்கிறோம் வந்து கண்ணே திறக்க விட மாட்டா மூடிக்கொண்டு வில்லாங்க படுங்கொண்டாண்டு வச்சிருக்கு மால் வந்து ஏன்னாப்பா அப்படியான இதுமாரி இன்றைக்கு உண்மையாக இப்போ 18 வயதுன்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் 18 வயதோ இல்லாட்டி 20 வயதில் கூட உண்மையாக எனக்கு அந்த அன்றைய சம்பவம் அந்த கடைக்கு போய் அந்த குளிக்காண்டு போயிருக்கிற உண்மையாக எல்லாம் ஒரு நாங்கள் அதெல்லாம் அதுகளுக்கும் தெரியாது எதிர்பாராத விஷயம் என்ன பம்பெல்லாம் நாங்கள் குளிச்சுட்டு வரதுன்றதான் நிற்கிறது எதிர்பாராத நடக்குது அப்போ உண்மையாக நாங்கள் அந்த இடத்த யோசித்து தவிர்த்து கொள்ள வேணும் அதுதான் நாங்கள் சொல்லுவோம் அதான் அதே மாதிரி இப்போ எல்லாருக்கும் அட்வைஸ் நாங்கள் ஈஸியாகவும் சொல்லலாம் நாங்களுமே கவனமாக இருந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் நீங்கள் கூட யோசிப்பீங்கள் எங்கள் அக்கினியை காணையிலேருந்து
என்ன சொல்கிற அக்னி வந்து அந்த ஒரு மெழுகுதிரி மாதிரி ஏன்னா தானுருகி மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குற மாதிரி இந்த இப்போ நம்மளை கதை கொண்டுட்டு இருந்து அவன் வீடியோ எடுத்துருக்கான். நீ வெளிச்சம் கொடுக்க போறியா? சரி, அப்போ அவன் வெளிச்சம் காணுமன்றான். சரி, அப்போ நான் முடிச்சு கொள்வோம். வந்து இன்னும் ஒரு வீடியோவில் சந்தோஷமாக சந்திப்போம். பாய்.